எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வரலட்சுமி நோம்புக்கு எல்லாருமே 2 விதமான கொழுக்கட்டை செய்வாங்க. அதே போல் விநாயகர் சதுர்த்திக்கும் செய்வாங்க, ஆடி வெள்ளிக்கு செய்வாங்க. மோதகமும் சரி, கொழுக்கட்டையும் மேல் மாவு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி எப்படி மாவு நம்ம கிளறி எடுக்கலாம், அதுக்கு தேங்காய் பூரணம் எப்படி செய்யலாம், உளுத்தம் பூரணம் எப்படி செய்யலாம், கொழுக்கட்டையுமே எத்தனை நேரம் ஆனாலும் எப்படி சாஃப்டாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுக்கலாங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு மோதகத்தை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த உள்ளுக்குள்ளே பூரணம் பார்க்க எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? ஒன்று கூட விரிஞ்சு கொடுக்காதுங்க. அதே போல் தான் காரப்பூரணமும் வேக வச்சப்பறமும் விரிஞ்சு கொடுக்காமல் இருக்கும். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக 2 விதமான அந்த கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. 2 வகையான கொழுக்கட்டை பார்க்க போகிறோம் இல்லையா? அதுக்கு உளுந்து பூரணம் வச்சு நம்ம கொழுக்கட்டை செய்யறதுக்கு முதல்ல உளுந்தை ஊற வச்சுக்கலாம். கையோடு நான் என்ன பண்ணுவேன், வடைக்கும் ஊற வைக்கிறேன். இந்த மாதிரி வடைக்கு ஊற வச்சு மிக்சியிலேயே அரைச்சி முதல் நாளே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் எப்படி வடை செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். ஆனால் அந்த வீடியோ எடுக்கிறப்ப நான் உளுந்து பூரணத்துக்கு தனியாகவும் வடைக்கு தனியாகவும் ஒரே சம அளவில் ஒரு கப்பு உளுந்து எடுத்து நல்லா 2 முறை தண்ணியில் அலம்பிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த ஊறின்னு இருக்க நேரத்தில் ஸ்வீட் பூரணம் தயார் பண்ணிக்கலாம். அதாவது தேங்காய் பூரணம். 1 கப்புக்கு நல்ல தேங்காய் துருவல் பூ போல் துருவி இருக்கணும். திப்பியாக வந்தால் நீங்கள் மிக்சியில் பல்ஸ் மோடில் கூட போட்டு அளந்து வச்சுக்கோங்க. இந்த தேங்காயெலாம் அளந்து வச்சுட்டா தான் வெல்லமும் நம்ம எடுத்துக்கலாம். அரை கப்பை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். இது பாகு வெல்லம் அப்படிங்கிறப்ப நல்ல ஸ்வீட் இருக்கும். ஒரு 4 டீஸ்பூன்லேருந்து ஒரு 5 டீஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப நம்ம தண்ணி விட்டோம்னா அப்புறம் அது பூரணம் கிளறி எடுக்க ரொம்ப டைம் எடுக்கும். இந்த பாருங்கள், கைவிடாமல் கரண்டியில் கலக்கணும், இல்லைனா பாகு பதம் வந்துடும். திக்காக அந்த வெள்ளை சிரப்பு கிடச்சிருக்கு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். ரொம்ப வடிகட்டுறப்போ ரொம்ப திக்காக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா அந்த வாணலியில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வடிகட்டினீங்கன்னா நல்லாவே வடிகட்டிடும். இப்போ பாருங்கள், நான் வடிகட்டின வெள்ளை சிரப்பை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு தோணுது, அதனால் பாக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கூட கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போடலன்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இன்கேஸ் நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை அப்படியே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து அது ரொம்ப வெல்லம் ஜாஸ்தி இருந்தால் திரும்பவும் தேங்காய் துருவுற மாதிரி ஆகிடும். அதனால் வெள்ளை கரைசல் தாராளமாக நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேங்காவை போடுங்க, கிளறி பாருங்கள். போடலன்னா வெள்ளை சிரப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை சரியாக இருந்தது அப்படின்னா அதை ஒரு பாயசம் செய்கிறதுக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால் இந்த டிப்ஸை அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி தேங்காயும் சேர்த்து கிளறப்ப தேங்காயில் ஒரு ஈரத்தன்மை இருக்குது இல்லையா, கொஞ்சம் தண்ணி விட்டா மாதிரி ஆகிடும். இந்த வாணலியில் கிளறிட்டு இப்படி ஓரத்தில் இந்த பூரணத்தை ஒதுக்க கீழே வெள்ளை சிரப்பு கசியக்கூடாதுங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த பூரணம் ரொம்ப நல்லாயிருக்கும். கிளறி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். திரும்பவும் கிளறி காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஒரு கலர் கொடுக்கும். கலர அந்த தண்ணி சுண்ட அந்த கலர் பார்த்தீங்களா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஸ்வீட் இருக்கும். வெள்ளை சிரப்பில் தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூரணம் ரெடியாக எடுத்து அடுப்பு நிறுத்துறதுக்கு முன்னாடி 1லேருந்து 1.5 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதையும் கலரிட்டு இந்த வாணலிலே வச்சுட்டா நல்லாவே இந்த பூரணம் கெட்டிப்பட்டுடும். 2 மணி நேரம் உளுந்து ஊறி இருக்குது. இந்த உளுத்தம் பூரணம் செய்யறதுக்கு உளுந்துலேருந்து கம்ப்ளீட்டாக தண்ணி வடிச்சிடணும். நம்ம எப்படி உசிலி பண்ணுறப்ப தண்ணி இல்லாமல் பருப்புகள் அரைக்கிறோமோ அதே மாதிரி அரைக்கணும். 1 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். தண்ணி வடித்து வச்ச அந்த உளுந்தை சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த பச்சை மிளகாலாம் கொஞ்சம் நீங்கள் நறுக்கி போட்டுட்டிங்கன்னா, ஏன்னா இது பல்ஸ் மோடில் விட்டு தான் அரைப்போம், ரொம்ப நேரம் அரைக்க மாட்டோம். அதனால் பச்சை மிளகாய் அரைப்படணுன்னா நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். தண்ணி வடித்த உளுந்து, ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த மாதிரி திருப்பி விட்டு நம்ம பல்ஸ் மோடில் விட்டு அரைக்கணும். தண்ணி விடாமல் அரைக்கிறப்ப ஒரு 2 செகண்டு 3 செகண்டு அரைக்கணும். அதுக்கப்புறம் இந்த கரண்டியால் திருப்பி விடணும். அப்புறம் ஒரு 5 செகண்ட் பல்ஸ் மோடில் அரைக்கணும். இப்படியே நீங்கள் பண்ணிங்கன்னா கொரகரப்பாக ஒன்று போல் உளுந்து இருக்கும். கடைசியாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா பெசரிட்டு இதை ஒரு பேசனில் அப்படியே முழுக்கவே நான் வேக வைக்க போகிறேன். சில பேர் அந்த இட்லி தட்டில் சின்னதாக இட்லி மாதிரி எண்ணெய் தடவி வேக வைப்பாங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த பருப்பு வேக வைக்கிற பாத்திரத்தில் நல்லா எண்ணெயை தடவிட்டு அடை மாதிரி அப்படியே தட்டிடுவேன், மெல்லிசாக தட்டிடுவேன். 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடுங்க. இப்போ இட்லி பானைக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே இந்த உளுந்த பூரணத்தை வேக வச்சு எடுக்கிறேன். 7 நிமிஷத்தில் வெந்துடும். இது எப்படி வெந்ததுன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஒரு நைஃப் மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ப்பாக ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படி குத்தி பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு கொஞ்சம் கூட கரண்டியில் ஒட்டியிருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் வெந்துடுத்துன்னு அர்த்தம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 7 நிமிஷத்தில் வெந்துடுத்துங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம உளுந்து அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மிக்ஸி ஜார்லாம் தேய்க்க போட்டுவிடாதீங்க.
அதை அப்படியே வச்சுக்கோங்க. சூடாக இருக்கிறப்பயே அப்படியே எடுத்து எடுத்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் உடச்சி விட்டுக்கோங்க. இதையும் பல்ஸ் மோடில் 2 செகண்ட் ஒரு 4 முறை நீங்கள் போட்டாலும் ரொம்ப நல்லா உதிர்ந்து கொடுத்துருங்க. இப்போ அடுத்தது இது ஒரு தாளிதம் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மிக்சியில் பொடிச்சு வச்ச அந்த உளுத்தம் பூரணத்தை ஒரு பரட்டிட்டிங்கன்னா நல்லா அந்த எண்ணெயும் கோட்டிங் ஆகிருக்கும், நல்ல மணமாக இருக்கும். கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது மீந்து போயிட்டால் கூட நம்ம அம்னி கொழுக்கட்டைக்கு இதை பரட்டி எடுத்துடலாம். அதனால் இந்த மாதிரி கண்டிப்பாக தாளிதம் போட்டால் தான் நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வச்சாலும் வீணாக போகாமல் இருக்கும். அடுத்தது பாருங்கள், இப்போ காரப்பூரணம் ரெடி, தேங்காய் பூரணம் ரெடி. இப்போ அடுத்தது மாவு எப்படி கிளறலான்றதை பார்ப்போம். நீங்கள் சாதாரணமாக பச்சரிசியை ஊற வச்சு நீங்கள் கிளறினாலும் சரி, நான் இன்றைக்கி ரெடிமேடாக அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் எப்படி கிளறினாலும் கண்டிப்பாக இது கூட 1 டீஸ்பூன் கோதுமை மாவோ மைதா மாவோ கார்ன்ஃப்ளவரோ ஏதாவது ஒன்று சேர்த்துக்கணும். அப்போ தான் எத்தனை நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். 1 கப்பு அரிசி மாவுக்கு 1½ கப்பு தண்ணி, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த கோதுமை மாவு எடுத்திருக்கேன் 1 கப்பு, அதாவது ஒரு 150 கிராம் அரிசி மாவுக்கு 1 டீஸ்பூன் கோதுமை மாவை எடுத்து காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதில் நான் மைதா மாவோ கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருக்கேன். 15 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அதனுடைய லிங்க்கும் தரேன். அதில் நான் கடலைப்பருப்பு சேர்த்து பூரணம் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த கோதுமை மாவு கிண்ணத்தை போட்டு நல்லா கட்டி இல்லாமல் டைல்யூட் பண்ணிக்கணுங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. அந்த 1½ கப் தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே முதல்ல நம்ம கரைச்சி வச்ச அந்த கோதுமை மாவு போட்டுக்கணும். கோதுமை மாவில் அதிகமாக தண்ணி விடாதீங்க. அந்த மாவு கரையிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். அப்படியே ஒரு சாஸ் பதத்துக்கு நல்லா வெந்து கொடுத்து வந்திருக்கு பார்த்தீங்களா. நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ அரிசி மாவை போட்டாச்சு. ரொம்ப நேரம் கிளறணும்னு அவசியம் இல்லை. அந்த வாணலி சூட்லேயே நல்லா உங்களுக்கு மாவு வெந்துடும். அந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ கொதிக்கிற தண்ணியில் அரிசி மாவு விட்டுட்டு 1 நிமிஷத்தில் நம்ம முதல்ல அடுப்பை நிறுத்திடணுங்க. அடுப்பை நிறுத்திட்டே அதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் திரும்பவும் நல்லா கரண்டியால் கிளறி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிடணுங்க. பாத்திரத்தில் எதுலேயும் மாற்ற வேண்டாம். இந்த வாணலிலே இருக்கட்டும். அப்போ தான் அந்த வாணலி சூட்டில் மாவு இன்னும் நல்லா வெந்திருக்கும். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஓரளவுக்கு மிதமான சூடு மாவு இருக்கிறப்பயே நம்ம இந்த கரண்டியில் இருக்கிற மாவெல்லாம் நல்லா வழிச்சிட்டு இந்த வாணலியே நல்லா திரும்பவும் நல்லா பிசையலாம். இல்லைன்னா வேறு ஒரு தாம்பாளத்தில் நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் மாற்றிட்டு மிதமான சூடு இருக்கிறப்பயே நம்ம சப்பாத்தி மாவு எப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த மாதிரி பிசையணும். மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். கையில் சாதாரணமாக பச்சை தண்ணியை இப்படி தெளித்து விட்டு நீங்கள் பிசையணுங்க. அப்போ தான் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மாவை நான் இப்போ எப்படி பிசைகிறேன்னு பாருங்கள். பிசைகிறப்ப கூட பார்த்திங்கன்னா அந்த மாவு கிளறப்ப அங்கங்கே அந்த மாவு கட்டிகள் இருக்கவே இருக்காதுங்க. நிறைய பேர் நினைப்பீங்க நம்ம கிளறப்ப பார்த்தா அங்கங்கே வெந்தும் வேகாமலாம் மாவு இருக்கே, இது கட்டி தட்டி இருக்காதான்னு. அந்த மாதிரி இருக்காது. இப்போ நம்ம பிசைகிறப்ப காமிக்கிற பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் எப்போது கொழுக்கட்டை செஞ்சாலும் இந்த மாதிரி மேல் மாவோட ஏதாவது ஒரு வகையில் மைதா மாவோ கார்ன்ஃப்ளவரோ கோதுமை மாவோ சேர்த்துப்பேன். இந்த பாருங்கள், கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்து இப்படி மோதகம் மாதிரி செய்கிறேன். கொஞ்சம் கூட கார்னரில் உங்களுக்கு கிராக் விழல. அப்போ நம்ம பிசைஞ்ச பதம் ரொம்ப கரெக்டு நடத்தும். விரிசல் இருந்ததுன்னா கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, பிசைங்க. ஒரு ஈர துணியை மேலே போட்டு வச்சுருங்க. அந்த மாவு காயக்கூடாது. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் பூர்ணம் கார பூர்ணம் 2க்குமே சேர்த்து பார்த்திங்கன்னா 2 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கணும். நான் 1 கப்பு தான் எடுத்தேன். மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். முழுக்க செய்கிறதா இருந்தால் 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். 2 விதமான கொழுக்கட்டை செய்கிறப்ப அதுக்கு வித்தியாசம் தெரியணும் இல்லையா. அதனால் ஸ்வீட் கொழுக்கட்டையை நான் மோதகமாக செஞ்சு காமிக்கிறேன். ஒரே ஒரு மோதகத்தை கையால் செஞ்சு காமிக்கிறேன். ஒரு பெரிய உருண்டை எடுத்திருக்கேன். நல்லா உருட்டிக்கிறேன். கையில் 2 விரல்லையும் நம்ம எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு இந்த பாருங்கள், முதல்ல மேலே மட்டும், அதாவது அந்த கார்னரில் முதல்ல நம்ம மாவை அப்படியே கட்டை விரலால் அழுத்தம் கொடுத்துட்டே இருந்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பெருசாக ஒரு கிண்ணம் மாதிரி கிடைக்கும். நார்மலாக அது எல்லாருமே செய்வாங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு செய்ய தெரியாது இந்த மாதிரி. ஆனால் அந்த காலத்துலலாம் இப்படி தான் செய்வாங்க. அந்த பூரணம் நல்லா வெள்ளைப்பாகோடு சேர்ந்து இருக்கிறதுனால கெட்டியாக இருக்குது பாருங்கள், உதிர்ந்து கொடுக்காம. இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குங்க. கொழுக்கட்டை செய்கிறப்ப நல்ல ஸ்வீட்டும் இருக்கும். அப்படியே நம்ம குவிச்சு கடைசியில் அப்படி மேலே மோதகத்தை அப்படியே குவிச்சு கொண்டு வந்துடணுங்க. இதுதான் நார்மலாக அந்த காலத்துலலாம் செய்யக்கூடியது. கையாலே இந்த மாதிரி மோதகம் செய்வாங்க. நல்லா நான் பெருசாகவே செஞ்சு காமிச்சிருக்கேன்.
இதை இன்னுமே ரொம்ப சுலபமாக டைம் சேவ் ஆகிற மாதிரி செய்யணும் அப்படின்னா, இண்டோனியன்லேயும் இந்த மாதிரி மோதக அச்சு விற்கிது, பிளாஸ்டிக்லேயும் விற்கிது. எந்த அச்சில் வேணால் நம்ம செய்யலாம். ஒன்று போல் நம்ம மாவை ஒரு 10 15 ரவுண்டாக பால் மாதிரி உருட்டிண்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேலை ரொம்ப சுலபம். இப்போ நான் ஒன்றே ஒன்று இந்த மோதக அச்சில் செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சமாக மாவை எடுத்திருக்கேன், நல்லா உருட்டிக்கிறேன். அந்த அச்சில் வந்து முதல்ல எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரவுண்டாக அந்த பாலை வந்து அந்த மாவை உள்ளே வச்சுட்டு, நம்ம ஆள்காட்டி விரலால் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இந்த பாருங்களேன், அந்த மோதகம் கீழ்ப்பகுதியில் கொஞ்சம் மாவு வெளியே வர அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கணுங்க. அவ்வளோதான். இந்த மோதகத்தில் பூரணத்தை வைக்கணும். 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம ஒரு மோதகம் செஞ்சு விடலாங்க. அவ்வளோ ஈஸி. கொஞ்சம் கூட உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் விரிசல் விழாது. பார்க்குறதுக்கே முதல்ல ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன சின்னதாக நம்ம செய்கிறப்ப நிறைய உங்களுக்கு அந்த மோதகம் செய்யலாம். இப்போ நான் கையில் செஞ்சு காமிச்சது கூட ஓரளவு பெருசாக செஞ்சுட்டேன். இந்த மாதிரி அச்சில் அப்படிங்கிறப்ப ஒரு அளவுக்கு மேலே நம்ம மாவு வைக்க முடியாதுங்கிறப்ப ஒன்று போல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி மோதகம் அப்படின்னு பார்த்தா, நான் அந்த செஞ்சு வச்ச பூரணத்துக்கு 30 மோதகம் கிடச்சிதுங்க எனக்கு. இந்த மாதிரி நான் செஞ்சுட்டு தட்டில் எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு 10 மோதகம் செஞ்சு நான் இப்போ ப்ரெஷர் பேனில் கொஞ்சம் தண்ணி வச்சு இதை வேக வச்சு எடுக்க போகிறேன். எந்த தட்டில் வைக்கிறீங்களோ முதல்ல அதில் எண்ணெயை முதல்ல அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் அதை செய்யுங்க. அப்போ தான் அந்த மோதகத்தினுடைய கீழ்ப்பகுதி உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். வெந்ததுக்கப்புறம் நல்லா சூடு ஆறுனப்புறம் எடுக்கணுங்க. முக்கியமாக எவ்வளோ தட்டில் வைக்க முடியுமோ அவ்வளோ எடுத்து வச்சுட்டு, இப்போ நான் ப்ரெஷர் பேனில் கரெக்டாக 5 நிமிஷம் தாங்க வேக வைக்க போகிறேன். நீங்கள் பொதுவாகவே நிறைய பேர் வந்து அந்த மோதகமோ கொழுக்கட்டையோ விரிஞ்சு கொடுத்துருது அப்படிங்கிறாங்க. 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு அதிகமாக நீங்கள் வேக வச்சிங்கன்னா விரிஞ்சு கொடுத்துருங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாவை வேக வச்சாச்சு. அதனால் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். அடுத்தது உளுத்தம் பூரணம் உள்ள கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஓரளவு மாவை எடுத்துக்கிறேன், நல்லா உருட்டிக்கிறேன். முதல் கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் எப்படி கையிலேயே மோதகம் செஞ்சேனோ அதே மாதிரி இதுக்கும் கொழுக்கட்டையாக செய்கிறப்ப ஒரு சின்ன கிண்ணம் செஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து அந்த காலத்துலலாம் இப்படி தான் கையில் செய்வோம். நல்லா சாஃப்டாக மாவு இருக்கும். ஆள்காட்டி விரல், கட்டை விரல் 2 கைகளில் உள்ள அந்த 2 விரலுக்கும் நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு, ஓரங்களில் முதல்ல ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கப்புறம் மெதுவாக உள்ளுக்குள்ளே மாவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்ல கிண்ணம் போல் கிடைக்கும். ரொம்ப மெல்லிஸாக நீங்கள் பண்ணாதீங்க. மெல்லிசா பண்ணிங்கன்னா வேக வைக்கிறப்ப விரிசல் விழும். அதனால் ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கட்டுங்க. இப்போ இந்த கிண்ணம் மாதிரி செஞ்சோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன்லேருந்து 1 1/4 டீஸ்பூன், அதாவது எந்த அளவுக்கு கிண்ணம் பண்ணியிருக்கோமோ அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் உளுத்தம் பூரணம் வைக்கணும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறப்பயே கீழ்ப்பகுதியில் மாவு விரிசல் கொடுத்துரும், இல்லைன்னா வேக வைக்கிறப்ப விரிசல் வந்துடுங்க. முக்கியமாக இந்த மேலே சீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா டைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் கொஞ்சம் தண்ணியை கூட துவச்சின்னு விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா சீல் ஆகும். வெந்து கொடுக்குறப்ப அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல உங்களுக்கு வெளியே வராமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் கையில் செஞ்சு காமிச்சேன். இப்போ இந்த மோமோஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு அச்சு விற்கிதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் செஞ்சு பாருங்கள். அது யங்ஸ்டர்ஸுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா 30 செகண்டில் நீங்கள் ஒரு கொழுக்கட்டை பண்ணலாம். அது ஸ்வீட்டு கொழுக்கட்டையாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு கார கொழுக்கட்டைனாலும் சரி, ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை தட்டையாக பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு 2 பக்கமும் அதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணுங்க. அதை வந்து ஒரு ஸ்பூன் கூட கொடுக்குறாங்க அந்த மாவு எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துன்னுட்டு நமக்கு எவ்வளோ தேவையாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த உளுத்தம் பூரணத்தை வச்சுட்டு நல்லா சீல் பண்ணணுங்க. ரொம்ப சுலபமாக இருக்குங்க. எனக்குமே நான் நிறைய கொழுக்கட்டை செய்வேன். இந்த மாதிரி மோமோஸ் அச்சு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சுலபமாக இருக்குது. இன்னும் ஒரு முறை நான் இது எப்படி தட்டி எடுக்கிறேன்றதை காமிக்கிறேன். நல்லா சீல் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா சீல் பண்ணால் தான் உங்களுக்கு வேக வைக்கிறப்ப விரிஞ்சு கொடுக்காமல் இருக்கும். இப்போ இன்னும் ஒரு முறை காமிக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஒரு மீடியம் சைஸாக மாவு உருண்டையை நல்லா உருட்டிட்டு கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி தட்டையாக வச்சுக்கோங்க. ரவுண்டாக வைக்காதீங்க, தட்டையாக வச்சாதான் அது அழுத்தம் கொடுக்குறப்ப 2 முறை கூட அழுத்தம் கொடுத்துக்கோங்க. நல்லா அந்த மாவை அப்படி இந்த ஸ்பூனால் எடுங்க. கொஞ்சம் கூட விரிசல் இல்லை பாருங்கள். ஒன்று போல் எல்லா இடமும் மாவு ஒரே மாதிரி நமக்கு ப்ரெஸ் பண்ணி வந்திருக்கும். தேவையான அளவுக்கு உளுத்தம் பூரணத்தை வச்சுக்கிறோம். வச்சுட்டு நல்லா சீல் பண்ணுறோம். இவ்வளோ தாங்க. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கொழுக்கட்டை வேணால் பண்ணலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு நான் தட்டில் வைக்கிற அளவுக்கு நான் கொழுக்கட்டை பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த மாதிரி மோமோஸ் அச்சுலாம் கிடைக்கல அப்படின்னா வீட்லேயே டவரா 2 டவரா எடுத்துக்கோங்க. ஒரு டவரா மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு அதில் எண்ணெய் அப்ளை பண்ணுங்கள்.
சின்ன மாவு உருண்டையை எடுத்து ப்ரெஸ் பண்ணி வடை மாதிரி தட்டி அந்த டபரா மேலே வச்சுட்டு மேலே ஒரு டபரால எண்ணெய் அப்ளை பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ நான் மூமூஸில் எப்படி ஒரு ரவுண்டாக ஒரு அப்பளம் மாதிரி காமிச்சேனோ அது மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக பூரணத்தை வச்சு நீங்கள் கொழுக்கட்டையாக பண்ணிடலாங்க. அவ்வளோதான், ரொம்ப சுலபங்க. மாவு பிசையறதுல தான் இருக்குங்க. கட்டி இல்லாமல் சாஃப்டாக மாவு பிசைஞ்சாலே போதும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷத்தில் அந்த ஸ்வீட் மோதகம் ரெடியாக எடுத்து அந்த பிளேட்டை வெளியே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கொழுக்கட்டை கார பூரணம் செஞ்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து திரும்பவும் வைக்க போகிறோம். ப்ரெஷர் பேனில் தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. இதையும் 5 நிமிஷம் வேக வச்சா போதும். அந்த ஸ்வீட் பூரணத்தையும் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனால் எடுத்தால் தான் கீழே அந்த பாட்டம் மாவு கழண்டு தனியாக இல்லாமல் அப்படியே முழுசாக கிடைக்குங்க. பாருங்கள், இப்போ அடுத்தது கார பூரணம் உளுந்து பூரணம் உள்ள கொழுக்கட்டையை ரெடியாக எடுத்து மாவு அப்படியே பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் எடுத்து வைக்கிறேன். சூடு ஆறுனப்புறம் தான் நம்ம அந்த பிளேட்லேருந்து எடுக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஸ்வீட் மோதகமும் அப்படி தாங்க. சூடு ஆறுனப்புறம் ஒரு ஸ்பூனால் மெதுவாக நீங்கள் எடுத்திங்கன்னா கீழே அந்த மாவு தட்டில் ஒட்டாமல் அழகாக அந்த மோதகம் முழுக்க வரும். பார்க்கவே அப்படியே பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் காத்தால பண்ண மோதகமோ கொழுக்கட்டையோ சாயங்காலம் வரைக்கும் வச்சுருந்தாலும் சாஃப்டாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த மேல் மாவில் நம்ம கோதுமையோ மைதாமோ கார்ன்ஃப்ளவரோ சேர்க்கறது தான். நான் கோதுமாவே சேர்த்து செஞ்சு காமிச்சிட்டேன். அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரலட்சுமி நோன்புக்காகட்டும், வீட்டில் சாதாரணமாக பண்ணாலும் சரி, விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மேல் மாவை தயார் பண்ணி நீங்கள் 2 விதமான கொழுக்கட்டையும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.